வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னை எதிர்த்து போட்டி போடக்கூடிய ஓனான் மண்டையன் இந்த தொகுதிக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நான் அஞ்ச போவதில்லை, நான் அடிபணிவதில்லை. மக்களுக்கு நல்ல சீர்திருத்தத்தையும் நாட்டினுடைய நலத்திட்டங்களையும் நிறைவேற்றுவேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவகங்கை தொகுதியிலே கடந்த 45 ஆண்டுகளாக நான் கொமட்டிக்கா சின்னத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எங்கள் ஐயா நின்றார் பருப்பு வேகலை, எங்கள் அப்பா நின்றார் சிலிண்டர் எரியலை. ஆனால் பேரன்பு கொண்ட என் தமிழ் உறவுகளே, இந்த தொகுதியில் என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரு கண்டாளி மகள் கொலை போன்று இருக்கக்கூடிய தவளைகளை நான் வெறுப்பேன். என்னை எதிர்த்து போட்டி போடக்கூடிய ஓனான் மண்டையன் இந்த தொகுதிக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நான் அஞ்ச போவதில்லை, நான் அடிபணிவதில்லை. மக்களுக்கு நல்ல சீர்திருத்தத்தையும் நாட்டினுடைய நலத்திட்டங்களையும் நிறைவேற்றுவேன். புழு பூச்சிகளுக்கு நான் அஞ்ச மாட்டேன். இவன் கிட்னி இல்லாம தெரிவான், நான் அரைப்பதற்கு சட்னி உடுப்பவன். மக்களே ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஹலோ ஹலோ, நான் பேரன்பு கொண்ட பெரியவர்களே, எனதருமை தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, என் அருமை தாய்மார்களே, அடுத்த நோத்தா ஈர்களே, ஓட முண்டை. நான் இந்த தொகுதியில் என்னை ஜெயிக்க வைத்தேன் என்றால் வீடு வீட்டுக்கு 3 சிலிண்டர் கொடுப்பேன். கைதட்டலாம். என்னை இந்த தொகுதியில் ஜெயிக்க வைத்தீர்கள் என்றால் அந்த சிலிண்டருக்கு தீக்குச்சியாக இருப்பேன். அப்படியா? ஒட்டுமொத்த மதுபான கடைகளை நான் அடைத்தே தீருவேன். நான் உங்க வாயில புணர வச்சு ஊத்தி விடுவேன். அப்படியா? வீடு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு தலைக்கு 100 கிலோ அரிசி கொடுப்பேன். நான் அதை வேக வச்சு சோறா பொட்டணும் பொட்டணுமாக கொடுப்பேன். நம்மெல்லாம் யாருன்னு தெரியுமா? டேய், ஓ ஓட்ட கேட்கணும்னா அங்கிட்டு போய் கேளு. என்ன மொத்தா பொழந்துறேன் பொழந்து. நான் பொழந்தா தீயரிச்சு போடுவேன். சாரி, ராங் நம்பர். இந்த சிவகங்கை சீமையிலே சீம கருவள சின்னத்தில் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு குமட்டிக்கா சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். உன் குமட்டிக்காயை நான் உடைத்தே தருவேன். உன் சீம கருவனை தீய வச்சு கொளுத்தியே வருவேன். நான் கரிமூட்டம் கரிமூட்டம் போடுவேன். உன் குமட்டிக்காயை வச்சு என்ன செய்வேன்? குமட்டிக்கா எவ்வளவு ஒரு ஆரோக்கியம் என்று தெரியுமா மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை? இந்த சீமக்கருவலை எவ்வளவு ஆரோக்கியம் என்று தெரியுமா? சீமக்கருவ நீர்களை உறிந்து கொண்டிருக்கிறது. சீமக்கருவலை உலகத்துக்கெல்லாம் தீ 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 எரிக்க தாய் குலத்துக்கு டயலாக் தெரியலன்னா பொத்திக்கிட்டு அண்ணனோட பாட்டு, தம்பியோட பாட்டு. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன அந்த வாரு என்ன அடி அடிக்கிற நீர்மலை அடியா மயிறு இதுல வச்சு வாசினே. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு கண்ணஞ்சவக்கு சும்மா சும்மாடி. சாமந்தி காத்து அடிக்குது ஆசையில் மனசு கண். உங்க ஓட்டு எனக்கு போடுங்களே. ஏய், அது ஆத்தா வேண்டாம் கோத்தா. அவ ஆளு வாத்தா ஆணி விடுங்கிற மாதிரி இருக்கா. இங்க வா, பக்கத்துல வா. என்ன என்ன சின்னத்துல நிக்கிறிய? ஓட்டு எனக்கு தானே. நீ என்ன கட்சிக்கார மாதிரி ஒண்ணு தெரியலையே. ஏய், அவன் எப்படி ட்ரில்லு போட பாக்குறேன் பாத்தியா? சீமக்கருவலை விறகு அடுப்புல திணிப்பமா? நல்லா திணிப்பீங்கல்ல. ஏய், இங்க வா. அவன் கூட சேராத. வீர வணக்கம் தோள்களில்
மணக்கு வாழ்க்கையிலே போதும் ஊம்பு. நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு என் கட்சியிலே உன்னை மகளிர் அணியாக சேர்த்துக் கொள்கிறேன். ஆனால் நீ ஓட்டு கேட்க போ. அடே என்னடா காட்டுக்கோழி மாதிரியே இருக்காடா. அடே அடே வண்டுருட்ட முண்டை இவளை வச்சு என்னடா செய்யறது? ஓட்டு எனக்கு தான். உனக்கு மகளிர் அணி செயலாளர் பதவியை நான் தருகிறேன். நீங்க ஏன் ஓட்டு உங்களுக்கு தான். தெரியும் தெரியும், உன் ஓட்டு எனக்கு எப்பயே விழுந்துருச்சுண்டு. ஏய் அந்த பாடிக்கு இந்த லேடி பிக்கப்பா. ஏய் உன்னை நாளைக்கு ஜெனையை ஆக்கி விடுவேன், ஏங்க அவர் பிரச்சனையை ஆக்கி விடுவேன். மொச பிடிக்கிற மூஞ்சியை பார்த்தா தெரியாதா? செனையாக்கிற முகரை பத்தியா? சும்மா நீங்களா அவனை சொல்லாதீங்க. என்ன உன்னை மோப்பம் முடிக்கிற சிப்பி பாரு. டேய் ஏய் அடே, லூசே, ஏற்கனவே உனக்கு ஒத்த கண்ணு தெரியாது, விழுந்து விழுந்து தொலைச்சிடாதடா. அப்ப ஓட்டு போட்டுருங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. பச்சரிசி கொத்தமல்லி. நீ தொகுதிக்கு ஓட்டு கேட்டு வந்த உனக்கு பொன்னாட பொறுத்தனாகல, எனக்கு பொன்னாட பொறுத்த வேணாமா? இங்கே பப்புனாவை நடத்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு நீ எதிர்கட்சி தலைவர்னா தலைவர் தான். என் பேரை சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ என் பேரை சொல்லி என்னோட கூட்டணி இணைக்க பார்க்கிறாய். காலையில் உளுந்த வடை வாங்கி தராட்டா மோசு மோசுன்னு அழுவேன். சரி என் கிரக மசிறதான்டா. சொல்கிறா சொல்ல ஆளுகளை காணா கண்ணாடியை கரெக்டுங்க ப்ரோ. 35 ரூபாய்க்கு வாங்கினா அப்படித்தானே இருக்கு. கண்ணாடியில் ஒன்றும் தெரியலையா? நன்றி கம்பீரமா சொல்லுனேன். இந்திரா நகர் பொதுமக்கள். ஏன் எனக்கு என்ன தெரியாதா? இந்திரா நகர்ல பொதுமக்கள் தான் நாடகம் நடத்துறாங்க. இதெல்லாம் நீ சொல்லி தந்துதான் நான் சொல்லி தர சொல்லிக்கிறேன். விடுங்க அவர்களே. எனக்கு தெரியும், என்னுடைய சிவகங்கை சீமையோட மக்களை குறை தீர்க்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்திரா நகரா? எனக்கு தெரியாது, கேரளா பாட்டு. நோ டச்சிங் 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 நோ டச்சிங். ஓட்டு விழுகாது. நரம்பு தலைச்சி முட்டைக்கு சமாளிக்கிறேன். ரொம்ப ஏன் ஓட்டு வேணுமா வலிக்குதா? வேணாமா? ஏய் அடிப்படுத்த முட்டாங்க. அவன் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் மயத்தை பிடிக்கிட்டானு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஐயா என்னங்க கூட்டு போறீங்களா? மருதமணிக்கு என்னாச்சு? தெய்வேந்திர கார்த்திக் பாஜக நகர செயலர் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு 101. 101 கத்தாது. நாடக அமைப்பாளர் துரசிங்கம் அவருடைய மருமகன் வசந்த் மொபைல்ஸ் அருமைக்குரிய அவர்கள் அன்பு சார்பாக ஹார்மோனியத்துக்கு ரூபாய் 200, மிருதங்கத்துக்கு தாளம் அவர்களுக்கு சேர்த்து ரூபாய் 500 ரூபாய் அன்பை அளிக்கிறார்கள். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். எனக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்களா? 100 ரூபா எப்படி காணா? நான் எப்படி இந்த பொதுக்கூட்டம் நடத்தி எவ்வளவு பணம் செலவழிச்சு உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கிறேன். 100 ரூபா எப்படி நான் கத்தி நடத்துறது? 100 ரூபாய் கூட அவர்கிட்ட கொடுத்துறேன். 30 ரூபாய்க்கு அழுவேன். 100 ரூபாய்க்கு எப்பா வாங்க, இந்த சின்ன கண்ணூர்ல தான் வந்திருக்கீங்கல்ல. எப்பா முருகா, நம்ம ஆத்தா முருகெல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க ஹோட்டல்லாம் கொண்டு வர சொல்லு. காசு 100 ரூபா தலை கொடுக்க சொல்லு. நன்றி சொல்றேன். சொல்லுவேன், ஏன் தருவதான் நான் சொல்லுவேன். சொல்றேன். அப்படிலாம் அவசரமா தானே கூடாது. அப்புறம் நான் தேர்தல் நிக்க மாட்டேன். எனக்கு வேலைகள் இருக்கிறது. வாயிலையும் விடுவேன், மூக்குலையும் விடுவேன், எதுல வேணாலும் விடுவேன். சிக்குனா உடம்புக்கு ரொம்ப இதெல்லாம் ஓவர் டைலாக். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி விழா கம்டியார்களுக்கும் இந்த சிவகங்கை சீமையில் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும். சிவகங்கை சாமானாடே சீமைடா. என்னை குறை சொல்லியே என் ஓட்டுகளை பூரா நீ சேகரிக்க பார்க்கிறாய். தெரியும். ஏற்கனவே நாடகம் நக்கிட்டு போது உடச்சு போட்டு. இந்த சிவகங்கை சீமையில் உள்ள அத்தனை அடுத்து என்ன சொல்லணும்? மண்டி ஓட்டு வண்டி ஓட்டா நிறைய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் என் சார்பாக சொல்லுனே. அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்திரா நகர் பொதுமக்கள். இந்திரா நகர் மூஞ்சி அப்படி வைக்காத. துண்டா
போட்டுட்டு எத்தனை வட்டம் சொல்றாரு மூஞ்சி அப்படி வைக்காத முக்குளி போய் சூத்து ஏண்டா ஏய் கொண்டாங்க ஐயா கொண்டா வாங்கிட்டு வாங்க அவருக்கு வேணாம் நீங்க போங்க இருக்கட்டும் சொல்லுங்க ராஜா அவர்களும் இருங்க பூ நன்றி வணக்கம் எங்களுக்கு தெரியும் ஏப்பா நாங்க என்ன செஞ்சாலும் அது காமெடி மக்கள் சிரிக்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு பெருசா எடுக்காதீங்க கல்லுப்பட்டி குமார் அன்பாலயத்துக்காக 300 ரூபாய் கீழப்பட்டி ராஜா கீழக்குளம் ராஜா கல்லுப்பட்டி குமார் அன்பாலயத்துக்காக ரூபாய் 301 நன்றி நன்றி இந்திரா நகர் பொதுமக்களுக்கு என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் காடமங்கலம் முருகன் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் பல முறை சொன்ன தவையினர் முன் நம்ம பேசாம அவள்கிட்ட 2 குத்தாட்டம் போட்டு சோழியை முடிச்சிடும் 2 பேத்துக்குமே 2 பேப்பரு முத்தரசன் ராஜநடிகர் பாஸ்கரன் சேர்வை நினைவாக மகன் கோபிநாதன் சார்பாக ரூபாய் 101 எனக்கும் நாளைக்கு சட்ட சிக்கல் வந்துடும் முத்தரசன் ராஜநடிகர் பாஸ்கரன் சேர்வை நினைவாக கோபிநாதன் சார்பாக அண்ணன் மருதமணிக்கும் எனக்கு 101 அம்பளிப்பு கொடுத்த கருவாச்சி போலருப்பா கருத்த போட்டு தானிடுவா பள்ள பள்ள காட்டிடுவா இவன் பழவேத்த மயக்கிடுவா லாலாங்கிறல்லுன்னா உன்னை நம்புவதெல்லாம் வீணா அடி லாலாங்கிறல்லுன்னா உன்னை நம்புவதெல்லாம் வீணா நாடாங்கிறமோ நான் இவளை நம்புவதெல்லாம் வீணா ஒன்னு ஆடு இல்லை ஆடை போட நான் செகுல தச்சு அரைஞ்சே விடுவேன் அப்புறம் வயிறு மயனே ஊட புந்துக்கிட்டு என்ன மாடு லாடம் கட்டின மாதிரி குதிக்கிற ப்ரோ உங்க இடத்துல ஆடுங்க ப்ரோ அரைஞ்சு விடுவேன் மயிறு போட சுந்தரடப்பு ஐயப்பா பேக்கரி சார்பாக ரூபாய் 501 நன்றி நன்றி ஏன்டா அதை போட பார்த்து விட்டியாடா ஏலாங்கிறல்லோன்னா நம்புவதெல்லாம் வீணா லாலாங்கிறமோ நான் இவளை நம்புவதா வீணா காத்து பசபசங்க காத்தோரம் போயிருந்தேன் மலையும் போத பசங்குதே அடியம்மாடி மலையும் போத பசங்குதே மோந்து வந்துட்டியா என்னடா எதுக்கு யார் அவர் அடிக்க சொல்றீங்களா எதுக்கு அடிக்க சொல்றாரு அடிச்சு கொட்டையை அத்தை விடுவேனே அடிக்க சொல்றீங்க உங்களத்தே அவன் ஆடி வரும்போது ஒரு ஏந்து இப்படித்தானே இது தெரியாம போச்சே கலக்கி இருக்குமே வாங்க பாடி வாங்க அன்பாலயத்துக்காக தோல்குடு சிலம்பாட்ட கழகம் அண்ணா நகர் பிள்ளை வளையல் காளியம்மன் கோவில் சிவகங்கை அன்பு உள்ளம் ரூபாய் 101 தோல்குடு சிலம்பாட்ட கழகம் சார்பாக 101 நன்றி
ஏய் அண்ணே அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. ஊரை இருட்டில் எதுவுமே தெரியல. முதல்ல சிட்டியில் எழுதிட்டு வந்துடணும்டா. PS கார்த்தி ஆடலும் பாடல் குழுவினர் சார்பாகவும் பாரதி ரேடியோ சார்பாக ரூபாய் 101. நன்றி நன்றி நன்றி. ஆட்டத்தை போடையா என்ன லூசா காது கேட்குமா கதா நீ தானே இப்ப ஆடணும் ஆடு. பஞ்சவர்ண பச்சை கிளி. அந்த பாட்டை முழுசா பாடாம நீங்க வாச்சிங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ. முழுசா பாடு பாடு. பஞ்சவர்ண பச்சை கிளி மாலாதேவி பச்சை கிளி. ஏய் பிச்சு புடி தெரிஞ்சுக்க ஆளை பத்தியா பத்தியா எப்படி டெய்லர் கூட்டு வந்து கிளிக்க பாக்க. முகரைய பாரு நல்லா. அப்படி இல்ல bro. நல்லா கொத்தவரங்க சைஸ்ல இருந்துகிட்டு. அப்படி இல்ல. பஞ்சவர்ண பச்சை கிளி மாமனுக்கு நீ புச்ச கிளி. நீ போனே புட்ஸ் 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 காத்து மேல காத்து சைடுல பாடக்கூடாது. பாட்டை வந்து எதா இருந்தாலும் கரெக்ட் சரியா பாடணும். நூல் பிடிச்சது மாதிரி பாடணும். ஆமா ஆமா. காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல காத்து ரைட்ல காத்து இல்ல. ஏய் கைய ஒட்டச்சிரு தெரிஞ்சுக்க ஆளை பத்தியா எதுல தேரடி வேதையில் தேவடி. நாடகத்தை கெடுத்தே விட்டு அந்த கண்டாலி மேல மருதமணி உனக்கு மணி இருக்காது தெரிஞ்சுக்க. தப்பு தப்பா பேசுனியனா நிறுத்தி. என்னமா மணி வச்சிருக்க மாதிரியே பேசுவேன். தேரடி வேதியில தேரடி வேதையில் அப்படி இல்லனே. தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. டொயிண்டப்பா எங்க நின்று பால் வச்சிருக்கேன் பத்தியா. வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டா. அந்த 108 வருது. தயவு செய்து 108க்கு வழி விடுங்க. 108க்கு வழி விடுங்க. உங்களை நாடகம் பார்க்க நான் விடவே மாட்டேன். இருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்கேஆர் வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டா. முளைச்சு முன்னுக்கு வந்துட்டா. நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது. நாசமத்த பய மயனே கிளம்பி நாலடா அவதான். பக்கத்துல ஒரு விஷயம் கேட்கணும். முன்ன பின்ன பொம்பளை பாத்திருக்கியா இல்லையா? ஏமா புதுக்கோட்டை சங்கத்திலே ஒன்னே ஒரு ஆளை தவிர வேற யாரையும் நான் தூக்க முடியாதுமா. ஒன்னைவாது நான் தூக்கிறேன்ப்பா பாவா தங்கச்சி. ஒரே பார் தூக்குற. காரியவட்டி பக்கத்துல உள்ள அல்லாலப்பேரி கிராமத்துல இருந்து வருகிறது அந்த அன்பு உறவுகள் எனக்கு 201. நன்றி நன்றி நன்றி. அப்பா காரியவட்டி பக்கத்துல வந்துட்டு 200 ரூபாய் அங்க மட்டும் கொடுத்துட்டு போற என்ன டேய். பாப்பா பாப்பா அலை காரியவட்டி வரல பாப்பா. ஏ உஜாரு நான் உஜாரு ஒரஞ்சாரம் உஜாரு உசாரு நான் உசாரு ஒரஞ்சார உசாரு. அண்ணன் தம்பி அக்கா மாறு அப்படி அப்படி உஜாரு. அண்ணன் தம்பி அக்கா மாறு அத்தனை பேரு உசாரு. ஏன் ஒளிட ஏன் ஒளியிற அவன்கிட்ட மட்டும் இழுச்சு போற மூக்காந்தாண்டி அத்தை ஊருங்க. அப்புறம் ஐயா மருதமணி ஐயா நீங்க எப்படி ஆடுனீங்க? ஒண்ணு கட்டி பிடிச்சு ஆடுனீங்க இல்ல அழா நீங்க இவர் எனக்கு உதைக்க வர்றாரு. மோந்து மோந்து வாப்பே லாட்டி அப்படியே நடுக்க வந்துரும் கையில. அவனுக்கு வந்து நரம்பு தலை கை ரெண்டே உடைச்சிரு தெரிஞ்சுக்க. ஒடிச்சு உள்ளுக்க துணிச்சு வச்சுக்க. பிச்சு புடி பாரு எருமை நீதே பாடணும். நான் தான் பாடணுமா? பாடு. 1 1 1 கிலோ. ஏய் 1 1 2 கிலோ எருமை. சாரி ப்ரோ. நயன்தாரா கிடையாது, அது நமிதா கிடையாது. 1 1 100 கிராமும் ஆக மொத்தம் 200 கிராமும்.
108. அது சும்மா வர்றது யாரும் விட விடாதீங்க, விட்டா போயிருவாங்க அவங்க. கொஞ்ச நாள் 2 நாடகம் பார்க்கட்டேன், அதை மறப்பு தருவீங்க, யாரும் விடாதீங்க. என்ன லூசா? 2 தடவை திணறேன்னா பாடு தெரியலன்னு அர்த்தம். நான் உடனே ஜாயின் ஆகிக்குவேன். அஸ்வரிக்கா, கோகா, லாலா கட்டோல் டப்பிமா, கனகங்கம்மா, மறையிருக்கிற கைய பாரம்மா, என்னெல்லாம விளக்கு எரியம்மா, கனகங்கம்மா, இது பச்சத்தி திருப்பி பாருமா, அஜக் வஜக் டிமி கெரிக்கிற டோல்லும் ஐயா கம்சா, விட்டா பாரு கம்சா, அம்ச கல்லு மாலியா, அது பக்கம் போறியா, விட்டாக்க பூ முடிப்பா, கிட்ட வந்தாக்கா பூவ போல கசக்க பாக்குற போறா. வாடி 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 மல்லையினா போடி, எங்க நீங்க என்ன பண்ணுவேன்னு பாப்போம். அங்கே போடு. எனக்கு இடங்கள விழுந்துட்டு போறா. ஏய் ஏய் மாயா வந்தது. கொஞ்சம் இடம் கொடுத்தா நேரம் கிருணி பழத்தை கவியிருப்பிய. ஏய் எப்படி வரையாம போற வீட்டுல தண்ணி மோந்து குடிக்க. மோகரைய பத்தியா மூஞ்சி மோகரையும் பொம்பளை கிட்ட ஆடி வர்றது. என்ன நீ இப்ப நீ வந்து எனக்கு ஏதோ காலையில கூட பாயில் பழக்கறதுல உள்ள போயிடுவேன்னு நினைக்கிறேன். அவர் அமைதியா இப்படி ஒதுங்கியாடுறாரு, நீ மட்டும் கட்டி கட்டி பிடிக்க வர்ற. நீ திமிரு கொண்ட முட்டை தானே. அவன் சும்மா இருக்கேன் ஜோல்டரில் கையை போடுறேன், நீ ஜோல்டரில் கையை போட்டேன்னா அவன் மாட்டுக்கு தொடையில ஓட்டு மாவுளக்கு போட்டுருவேன். அப்புறம் மேகம் கரைத்திருச்சு, மின்னலந்தா வெட்டிருச்சு, பொழுது முறை போட்டுச்சு, புறப்படுங்க தங்கங்களா. என்ன ஏன்டா ஓட்டுது ஒன்ற? எனக்கு எந்தால குத்துறதுக்கு ஆள் கிடைக்கல அவ்வளவுதான். ஏய் போஸ்ட் மர தானே எனக்குள்ள தானே இருக்கு, போய் குத்திட்டு வா. அந்த நேரத்துக்கு அந்த டயத்துக்கு நான் 2 குத்து குத்தலன்னா காலையில நடுக்க போட்டுறேன். ஏய் ஒட்டச்சிராத, முகரைய பாரு. என் அருகில் வா. அருகில் போ 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 போ. நான் உன்னை ஏய் இல்லடா மருதமணி, திஸ் ரொமான்ஸ் டயம். யாரும் சத்தம் போடாதீங்க, தம்பி ரொமான்ஸ் இருக்க போறா. ரொமான்ஸா ரகுமான்ஸாடா ஏதோ ஒண்ணு அண்ணே. ரிலையன்ஸா இருக்கும்போது நாங்க சத்தம் போட மாட்டோம். இது ஆட தூமியை குடிக்குமாண்ணே. ஏய் அண்ணே ப்ளீஸ் ப்ரோ, மை ஃபேமிலி பிரச்சனை, என் வாழ்க்கை பிரச்சனை அண்ணே. யாரா இருக்கோ எத்தனை பேரையா 107 ஏத்திட்டு போறாங்க, உனக்கு ஒரு 108 வராதா? ஏ கொல்ல பார்த்துட்டானடா, காப்பாத்த பாக்குறேன். ஐயா அவரை சத்தம் போட்டு இருக்க சொல்லுங்கண்ணே ப்ளீஸ். விழா கமிட்டி ஐயா இங்கே உட்காந்து என்ன தவம் பண்ணுறிய? ஐயா விடுங்க, அவரோட சத்தம் போட்டு வராரு. அந்த கப்ளிங்க மூடுங்க. சத்தம் போடு, சத்தம் போட்டாதான் கூட்டத்துக்கு ஒரு பெருமை. சத்தம் போடணும்டா. கூட்டமா இருந்தா கும்மாள அடிக்கணும், குளமா இருந்தா குதிக்கணும். அகராதி மயிர் மயின உள்ள வந்தா குருமி தச்சு போக போறான். இருடா இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்ன பண்ணிட்ட? என்ன பண்ணுனே? எதுமே பண்ணல. பண்ணத்தான் போறேன்.
இருங்க அப்ப இருங்க, இது எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போ. அப்ப உங்களுக்கு அவன் பண்ணட்டும் தானே, நீ பெரிய மனுஷனா இருந்துகிட்டு பாப்பா. அப்ப ரொம்ப நன்றி போ. இளவட்டத்தை கூட நல்லா அப்ப உன் ஜிபே நம்பர் சொல்லு, 1000 ரூபாய் எழுதி. எங்க வத்தியா எங்க அப்பன் அதான்டா பாசம். பெரிய மனுஷனுக்கு என்ன ஒரு புத்திவாதம் வருவேன். ஏப்பா நீ மூடுப்பா வெண்ணமேனே. இவன் பண்ண நீ பாக்குற. மை ஒல்லி லேடி சிறு கப்ளிங் ஓசல்லாம் ப்ளீஸ். கப்ளிங்க வாட்டி கொடுக்கவா? அண்ணே ஐயா நீ போங்கய்யா. ஒரே விஷயம், நாங்க 2 உள்ள போயிட்டா கூட்டம் பூரம் போயிடும். ஐயா பாக்குறீங்களா, வர்ற நடிகர்லாம் அவங்க நேரத்துக்கு வருவாங்க. நான் அதே வெள்ளனை முடிச்சிட்டேன். ஐயா போயிருங்கய்யா, கூட்டத்தில் உழைப்பு போயிடுவாங்க. ஐயா தயவு செய்து இந்த பாவை ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. உங்களால சிரிக்க முடியலன்னா அந்த ஓரம் உட்காந்துட்டு அப்புறம் வேற நார்தர் அழுதுட்டு வா, முட்டி அழுதுட்டு வா, பாட்டை போட்டு நினைச்சு செங்கக்கல்ல வச்சு கட்டி பிடிச்சி அழுதுட்டு வா. சிரிக்க முடியாது. ஏப்பா ஓட்டு சித்திரவர்த்திரிய உள்ள வாங்க பப்புன விடுங்க. இருந்தேன் அண்ணே இருந்தேன். நீ பண்ணுடா, அவர் வர சமட போட போறாரு. ஏன்டா அவர் என்ன செக்யூரிட்டியாடா? அவர் அப்படிதான் நினைக்கிறார். நீ பண்றத நம்ம அண்ணே முத ஒரு பிள்ளைய டச் பண்ணும்போது இஸ் ஃபர்ஸ்ட் இந்த லாங் லாக். நீ பண்றது நானே வேணாம்னு சொன்னேன். அவர் என்னமோ என்னைய பண்ண விடுறான்றாரு. நான் பண்ணு கடத்துட்டா விட்டுட்டு ஊறி போயிருக்கும். அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே ஒரு 500 ரூபா சேர்த்தாரேன். சரி இன்னைக்கு தான் 500 ரூபா சேர்த்தறேன் இருக்கேன். 2 பேத்துல யாரா ஒரு ஆள் பண்றீங்களா இல்ல வேற யாரையா கூட்டிட்டு பண்ணிட்டு போட்டா? அவசரப்படுற கூட கூட்டி போ. எவ்வளவு கொடுத்தாவே? ஐயா மாயான்னு கிடைக்க உன் போத இறங்கலையா? தலை சரக்கு சாப்பிட்டியா, குருணம் மருந்து உள்ள ஓடி சாப்பிட்டியா? இது மாயா இல்ல மாலா. மாலா தெரிஞ்சு வச்சு மாயா எப்படியே தூக்கும் போது அப்படியே கொஞ்சம் பார்த்துருக்கேன். தெரிஞ்சு வச்சு ஏய் பழைய காலத்து ஆள்றா. ஆனா திறமையான நாட்டிய தாரக மாயாக்கா. உன்னையே மாயாக்காவோட இணையா பேசக்கூடிய அவருக்கு நன்றி சொல்றேன். நீ பெருமைப்படு. நிறைய பப்புனுங்கள் பயந்த ஒரே டான்ஸ்னா மாயாதான். அந்த அக்காவோட நாங்க ஆட முடியுமா, கிட்ட நிக்க முடியுமா? இந்த ஓட்டையால கேதத்துக்கு முக்காட. டேய் அண்ணே அண்ணே சுபகாரியம் நடக்கும் போது இப்படி வந்துச்சேடா பணம் மட்டும் நீ மாடி. அண்ணே ஒத்தா போயான்றாடா. என்னட்ட செய்யறேன்னு நீ அவர்ட்ட தான் ஏறிட்டு போற. செய்யடா பழகணும் செய்யடா. ஏய் என்னடா தாதா மாதிரி கிளம்பிட்டேன். அண்ணா நீ செய்யறியா அவரை செய்ய விடவா? இருடா நான் என்ன மாட்டை சென்னைக்கா கொடுத்துருக்கேன். ஏய் நீ இருடி கம்மா கண்ட முண்டை. யாராவது ஒருத்தர் விடுங்கடா. என்ன ஏன்டா ஓட்டுது? யாராச்சும் ஒருத்தர் விடுங்கடாவா? எல்லாரும் இளைஞர் வாங்கப்பா. இங்க ஒருத்தர் ரங்குன்னு தவனானடா. அண்ணே என்ன என்ன வேணாம். மேடை பிறண்டு ஓம்டா. மூடிக்கிட்டு இருடா. சிவகங்கை மாவட்டத்தை பத்தி உனக்கு தெரியாதுடா. தலைக்கு 100 டோக்கன் ஏன்டா இருக்கு? ஏனே நம்ம என்ன சைக்கிளா குழுக்கள் விடுறான்? அண்ணே என் வாழ்க்கைண்ணே. மாலா தேவி அவர்களே அது சவனேனதான் கிடக்கு. உனக்கு எனக்கு ஜோடி பொருத்தம். ஒரு 4 செங்கக்கல் எடுத்து வரட்டா? ஏனே உயரத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன் ஜேஜிபி கொடுத்து தூக்கி விடிய பாக்கெட்ல இருடா. உனக்கு எனக்கு ஜோடி பொருத்தம் எப்படி தெரியுமா இருக்கு? அப்படி இருக்கு புடுங்கணும் மாதிரி. இப்ப நம்ம 2 பேரும் பார்த்தா காதலர் மாதிரி தெரியல. நான் உன்னைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்த அப்பே நீ கடைசி பேத்தி. மாமா அவர்களே. மாமா நீங்க எனக்கு மாமா. நீங்க உங்க மகன்றீங்கல்ல. உதாரணத்துக்கே சொன்னேன். நீ உடனே வளகாப்புக்கு வரையாடா. கெட்ட ராஸ்கல்ரா. இருந்தாலும் வளர்த்தி முக்கியம் கிடையாது. வளர்த்தி முக்கியம் கிடையாது. முக்கியமே இல்ல வளர்த்தி ஒரு முக்கியம் கிடையாது. வா என்னை வர சொல்லுனே. ஆமா சம்பளம் தர மாட்டேன். பக்கத்துல போ. நல்லா ஏந்தி விடுறா. ஐயா சாமி போதாமி. உருள்றா வர சொல்றா. ஒட்ட சொல்றா. நீ தான் இன்னும் சேர்த்தறேன் போமா.
உனக்கு திரும்பி நில்ல அப்படி இல்ல ஏன் ஆதார் அட்டைக்கு போட்டோ எடுக்க போறியா? நீ பொத்து எனக்கு தெரியும். திருப்புறதும் திருப்பாதும் வண்டி ஓட்டுற ஸ்டேரிங்க பொறுத்து பொத்து. நீ எங்க ஓட்டுன? நீயும் ஓட்ட மாட்ட, என்னையும் ஓட்ட விட மாட்ட. அண்ணே நான் ரிவர்ஸ் வரும்போது நீ என்ன பண்ணணும்னா அடக்கட்டை ஓடணும். நான் பின்னாடி இருந்து போடவா அடக்கட்டை? போடா நீ வாடா. உன்னை வர்ணிக்கிறதுக்கு தமிழ்ல வார்த்தையே இல்லை. இங்க வந்து ஒளிப்போல ஓட தமிழ்ல வார்த்தையே இருக்குமா? வாங்கப்பா வாங்க ஓராளா வா. ஏய் இது மேடையால ரூம்பாடா. ஏய் சால்வா ஓட வர்றாங்க. இருப்பா முடியட்டும் வா. சூட்டோட சூட நான் எதுவுமே செய்வேன். ஆமா சூடா திண்டாத்தே வடை உளுந்த வடை நல்லா இருக்கும். அவன் நாக்க நீட்டியான், நீ வருத்தப்படாத. போன விரைவில் சிப்பி பாரு நாய். அவன் நாய் என்ன நாயின்னு சொன்னோன்னு எனக்கு நக்கறதே ஞாபகம் வருது. அந்த பாட்டியா? வா ப்ளீஸ் எல்லாரும் அமைதியா இருங்க. சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாத. ஐயோ 500 ரூபா கூட்டிருக்கான். ஐயோ 300 ரூபா பிடிச்சிருக்கேன்டா. கையை எப்படி காட்டினே பார்க்கலையா? நீ நெஞ்சில சாயும் போது எனக்கு நேத்து சாப்பிட்ட கருவாட்டு குழம்பே ஞாபகம் வருது. கருவாட்டு குழம்பு தொண்டைக்கு நல்லது. அவன் உன் சோப்பிட்டப்பா சொல்ல வந்தேன். இருமா விரதம் இருந்து காப்பு கட்ட வேணாமா? அதுக்குள்ளேயே முளைப்பாடு தூக்குவாங்க. இருங்க. என்னைய கணக்குல சேர்க்காத. நான் நாளைக்கு தீ குளிக்கணும். தீ மிதிக்கணும்டா. தீ மிதிக்கணும். வாழ்க்கையில நான் எத்தனையோ பேர்த்துக்கு கொண்டி வழி விட்டுருக்கியா? அட எடுவட்ட வேலை. அவன் நம்ம சின்ன சிறு அந்நிய ஒன்னியமா இருக்கிறதுக்கு முண்டைக்கு பொறுக்கலை. நீ கவலைப்படாத. கலட்டு போய் நினைக்காது. அவன் தான் பழைய சட்டி கலப்பை மாற்றுவேன். சரியா? இப்படி ஆளுகள் அப்படியே ரங்கா தொங்குவேன். நீ அவன் பக்கம் சாக்காதிரி அரைஞ்சு வருவேன். அண்ணே உனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்கா? சம்பளம் எனக்கு அந்த பிள்ளை யாருன்னு தெரியாது. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே வரைஞ்சிக்கிறேன். உன்னைய நான் உன் எதுல முத்தம் கொடுக்கறது? விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாடகத்தோட சொன்னேன்னா அரைஞ்சே விடுவேன். உதட்டலையா கன்னத்திலையா அதை சொல்ல வந்து என்ன புறம் பொம்பளைலாம் உட்காந்துருக்காங்களா? அவங்க விளக்க பார்த்துட்டு அடுத்தாலும் சொல்லுவேன். முத்த தூத்துல விடுறா. ஐயோ உறுத்துதே. ஏய் நீ போ உள்ள போமா. போட்டோ எடுத்து அனுப்பிவிடு. செல்ஃபி வச்சு சொல்லல. நான் காதை பொத்துக்கிறேன். செய்யற வரைக்கும் வேடிக்கை. நான் காதை பொத்துக்கிட்டேன். நீங்க என்ன காது சொல்ல மாட்டேன். உனக்கு நான் படுக்கும் போது மெத்தையா இருந்து காப்பேன். நான் வெறும் மேல அதுக்கு கீழே கட்டிலா இருப்பேன். கட்டில் போடாம எதுல மெத்த வரிப்பீங்க? உனக்கு நான் குளிக்கிற தண்ணியா இருக்கணும். நான் அதுக்கு சோப்பா நான் இருக்கணும். எந்த சோப்பு? உப்பு சோப்பா லக்ஸ் சோப்பு? லக்ஸ் சோப்பு. உப்பு சோப்புனா துணிக்கு மட்டும்தான் போடுவீங்க. லக்ஸ் சோப்புனாத்தான். சாரி 6க்கு பதிலாக 5 போட்டேன் சார். என்ன சொன்னாலும் கோல் போடுறான். இப்போ மாட்டிக்கிறேன். உனக்கு வயிற்றுல நான் குழந்தையா வளரணும். அதுக்கு அப்பனா நான் இருப்பேன். செத்தாண்டா மயிர் மயன். குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா அப்பன்னு இருக்க வேண்டும். இல்லைன்னா அது கேட்கறதெல்லாம் வாங்கி தர முடியாது.
அந்த பிள்ளை பிறந்த டாக்டர் அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருவாங்க பிள்ளைய. என்னன்னா நீ அன்றாட கலட்டி போடுற சட்டியா நான் இருக்கணும், அந்த சட்டியில வெறும் பொம்மையா நான் இருக்கணும். அந்த பொம்மையில எப்படி இருப்பேன்? பொம்மையில கண்ணை முழிச்ச மாதிரி இருப்பேன். நான் சுடுதண்ணில ஓட்டு முக்குவேன். வா, நம்ம 2 வத்துக்கு 3 உள்ள பிறந்தவனா போதும்டா. போதும் மாமா. 3 3 உள்ளோட போதும். ஏன்னா கஷ்டப்பட்டு நம்மளால திருப்பா வருது. ஏன்னா 3 உள்ள அதோட ஃபேமிலி பிள்ளை நீங்க, அவ்வளோதான். அப்படியா? ஏன்டா வயக்காடவே உழுகல, அதுக்குள்ள கருத இருக்க போறீங்களே. கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, என் நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே, மத்தார பூவில் வந்த தேனே தேனே, அடி ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே, கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா ஏ கண்ணையா, ஏ நெஞ்சில பாழ வார்த்ததன்னு சொல்லையா. கோழி முத்து எடுத்து கோர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதீரது, அடியாத்தா மனசுகம் பாடது. சாத்தும் குடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான், பக்கவாரும் அந்தி பொழுதாகத்தான். எலை கோழிக்கு ரோமம் முடுங்குற நீ, மஞ்சள் தேய்க்கிற நீயா? நிறுத்தி விட்டாய் தம்பி. இருங்க ப்ரோ, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க? ஏய் நீ ரெடியாங்குள்ள மாவாட்டி ஏத்துறோண்டு வாத்தே. நான் மாவை புளிக்க வச்சிருவேன், எலும்புச்சம்பளத்தை புளிஞ்சு விட்டு. டேய் புறா கையா, என்ன செய்ய போறீங்க? நீங்க 2 வரும் சிவகங்கை. எனக்கு சொந்தமா நிலம் வேணாமே வேணாம், அது தினமும் உழுகணுவோம், என்னால உழுகவே முடியாது தம்பி. ஒத்துறது யாருப்பா? அது சொல்லுங்க. மிதுன் சேலன் நண்பர் சார்பாக எனக்கு பொன்னாடியை பற்றி மயில் வைக்கிறார்கள், இந்திரா நகர் சார்பாக. சரிதான். மருதமணி அவர்களுக்கும் மிதுன் சேனன் இந்திரா நகரில் உள்ள அன்பு உள்ளங்கள் சார்பாக எங்களுக்கு பொன்னாடியை பற்றி கௌரவப்படுத்தி நல்ல இதை எங்களுக்கு நன்றி, வணக்கம். நான் இதுக்கு நன்றி சொல்லவே மாட்டேன். இதுக்கு 500 ரூபா காசு கொடுத்தாங்கன்னா அடுத்து இப்போ அரிசி வாங்கியிருக்கலாம். உள்ள கமிட்டி உள்ள இது பண்ணுங்க. போதும். கௌரவப்படுத்திய இளைஞர் அவர்களுக்கும் உள்ள எல்லாரும் தும்மு தும்முன்னு வர்றீங்க. நான் யாருக்கு இது பண்றது? ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. எல்லாம் அன்பு உள்ள என் உறவுகள் தான். அங்கே உள்ள சித்திரவதையை தண்ணியை போட்டுக்கிட்டு பேக்கு மேலே மிதிச்சு கண்ணாடி எல்லாம் உடைச்சதுன்னா இது என்ன சரி வராது. காரைக்குள்ள இருந்து வந்திருக்காங்க, பார்த்தாலும் ஒருத்தருக்கு இதை பார்த்துட்டு போட்டுப்பா. காரைக்குள்ள இருந்து வந்திருக்காங்க. கிராமத்தால் நம்பிதான் இந்த நடிகர் பார்த்தா ஒன்னு சுதி ஏறுது, அடியாத்தா மனசுகம் பாடுது. சாத்தும் கூடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதி ஏறுது. நீ அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வர்ற என்ன சோறு வாங்குற, இங்கே குழம்பு வாங்க இங்க. இல்ல மாமா, நீங்க தவறு நினைக்கிறீங்க. அவர்தான் என்கிட்ட பக்கத்துல அப்ப நீ எந்த உணர்ச்சியுமே இல்லையே அவன்கிட்ட? இல்லைங்க மாமா, நான் பக்கத்துல வரும்போது அவனை ஏதாவது பண்ணணும் அப்படியே தூங்கிட்டேடி. மாமா வேணாம் 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 விடுங்க. எங்க மாமா கடை நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசு. கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்து கள்ளு செல நீரில் நடை போட்டது, இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூழந்தாமத்தா
பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும், அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மேலந்தான் கொட்டணும் கொட்டணும், தாலியும் கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், இன்னி நீ ஒட்டணும். ராதாவும் உனக்காகத்தான், இந்த மாலாதேவி எனக்காகத்தான். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏ மாமா.